அப்துல், நீங்கள் சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பெண்களுக்கு எதிராக கொடுமைகளில் 0 டாலரன்ஸ் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. முதலமைச்சருடைய இந்த கவர்னன்ஸ், இந்த முதல் முன்னெடுப்பு எப்படி ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா? அனைவருக்கும் வேந்தர் டிவி நிகழ்ச்சியில் அதிகமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குரல் தெளிவா கேக்குதுங்களா? தெளிவா இருக்குங்க சார், பேசலாம். ஓகே. இப்ப சகோதரர்கள் தொடர்ந்து விவாதித்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சகோதரர் வந்து சிங்கப்பெண் திட்டத்தை பத்தி பேசினாங்க. இன்னொரு சகோதரர் அது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி இப்போ வந்து புதிதாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசினாங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தமிழக அரசு தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இதற்கு முன்பு ஆட்சியில இல்லாத ஒரு புதிய நபராக அவர் வந்திருக்கிறாரு. அவர் மேல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை சுமத்தலாம் அப்படின்றத வந்து வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்காது. அதாவது வந்து இவர் முதலமைச்சர் ஆக மாட்டாரு. இவரை வந்து வழக்கம் போல 3வதாகவோ 4வதாகவோ ஒரு நபராக புறம் தள்ளி விடலாம் என்று எண்ணும் பொழுது, தமிழகத்தில் வந்து இந்த யூக வகுப்பாளர்கள், இந்த பத்திரிகையில் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், இந்த யூடியூபர்கள், அப்புறமேட்டு திட்டமிடுவதில் மிகப்பெரிய சாணக்கியராக திகழ்ந்தவர்கள், இவர்கள் எல்லாருடைய கணிப்புகளையும் முட்டாள்தனமாக்கிவிட்டு, நாங்கள் தான் உங்களுக்கு பாடம் நடத்துவோம். அதாவது எப்போதுமே அரசியலில் நீங்களே எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்க முடியாது. மக்களாகிய நாங்கள் உங்களுக்கு பாடம் நடத்துகிறோம். நாங்கள் தான் உண்மையான எஜமானர்கள், ஆசிரியர்கள் எனும் தோணியில ஒரு முடிவை தமிழக மக்கள் இங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அவர் பதவி ஏற்று ஒரு மாத காலகட்டம் தான் ஆகுது. தொடக்கத்தில் முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, நாங்க ஒரு 6 மாத காலம் வந்து பொறுமை காக்குறோம், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கப்புறம் நம்ம விமர்சனங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் ஐயா சொன்னதுல இருந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக திமுக சகோதரர்களும் சரி, அதிமுக சகோதரர்கள் அந்த பக்கம் அவங்களும் சரி, இன்னொரு பக்கம் பாஜக காரர்களும் சரி, என்ன குறை கண்டுபிடிக்கலாம் இந்த அரசியல் அப்படின்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, காலையில 9 மணிக்கு வராரு, சாப்பாடை கட்டிட்டு வராரு, வெள்ளை கலர் துண்டை பின்னாடி தொங்க போட்டு வராரு, 18 கிலோமீட்டருக்கு வந்து கார்ல வராரு, நடந்து வராரு, ஓடி போறாரு. அப்புறமேட்டு குற்றச்சாட்டுகள், பெண்களுக்கு எதிரான இதுவரை தமிழக வரலாற்றிலும் சரி, இந்திய வரலாற்றிலும் சரி, இதுவரை நடந்திராத துயரங்கள் பெண்களுக்கு எதிராக தற்போது இந்த 1 மாசத்துக்கு தான் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்க பாத்தீங்களா? இப்ப கூட சகோதரர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு சிங்கப்பெண்ணில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அந்த சகோதரருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஐயா, இதற்கு முன்பு இருந்த ஆட்சி காலத்துல ஒரு டிஜிபி அவர்கள் ஒரு எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த டிஜிபி ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. அதற்கு முன்னே எடப்பாடி ஐயா காலகட்டத்துல ஐஜி அவர்கள் ஒரு எஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னு சொல்லி அவரும் பதவி விலகி போயிட்டாரு. அதெல்லாம் தீய சக்தி. நான் கேக்குறேன், நீங்க தூய சக்தின்னு வந்திருக்கீங்க. ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் மாத்தி தான் நீங்க கொடுத்தீங்க. சகோதரரே, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அதை நடத்துறதுக்கு ஏங்க நீங்க பேசுங்க சார். அப்துல் சார், இல்ல என்ன கேள்வினா, அவர் சுமன் சார் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அது வந்து தூய சக்தி அப்படிங்கறதுக்கு அது அரசியல் ரீதியான ஒரு விமர்சனத்தை நீங்க வைக்கிற, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த கேள்வி பதில் சொல்லுங்க. நான் இது சேர்த்து பதில் சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. இல்ல அந்த சகோதரருக்கு நான் சொல்லிடுறேன். சகோதரே, நாங்க ஜூம் மீட்டிங்ல இருக்கோம். நீங்க பேசுனீங்கன்னா நீங்க கேட்கறத விளங்கி என்னால பதில் சொல்ல முடியும். 2 நிமிஷம் நான் பேசுறதை கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் கருத்து சொல்லுங்க. சரி, தற்போது வந்து அவர் முதலாக வரும் பொழுது அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு. மின்சாரம் சம்பந்தப்பட்டது, சிங்கப்பெண் திட்டம் சம்பந்தப்பட்டது, பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தலுக்கு எதிரானது. நான் ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு சொல்றேன் சகோதரரே. 2004 11,363 மே 8ஆம் தேதி டிஎக்ஸ் நெக்ஸ்ட் தினத்தந்தி பத்திரிகையில வந்திருக்குது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கடந்த திமுக அரசில் 11,363 பதிவாகி இருக்கிறது. அதில் 419 பாலியல் குற்றங்கள் கற்பழிப்பு வழக்கு சம்பந்தப்பட்டதுன்னு புள்ளி விவரங்களை NCRP வெளியிட்டு இருக்கு. நான் தேதியை சொல்லிட்டேன், பத்திரிகையை சொல்லிட்டேன். 2024 யார் ஆட்சியில் இருந்தாலும் தவறு நடக்கும். யார் ஆட்சி, ஆனால் அது போன்ற ஒரு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? கூடாது, போராட்டம் பண்ணிருக்க வேண்டியதானே. கண்டினியூஸா பேசுனா அந்த மாதிரி சரியாக. அதாவது நான் சொல்றேன் சார், நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு எதிரொலிக்கும். நான் 2 நிமிஷம் பேசி நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அப்ப தவறு நடந்திருக்கு, அந்த தவறை நான் திருத்திக் கொள்வேன்னு சொல்லி அவர் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றவுடன் அவர் வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அந்த திட்டத்தை நீங்க ஏன் போன வாரம் அறிவிக்கல, இந்த வாரம் ஏன் அறிவிச்சீங்க? போன வாரம் அறிவிச்சா இதை சிறப்பான திட்டம்னு நீங்க எடுத்துக்குவீங்களா? நீங்க பேசும்போது ஒண்ணு அது அறிவிச்சாலும் பெயரளவிலான திட்டம் தானே அப்படின்றீங்க, இன்னொன்னு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு அதுல 35 பேர் தானே இருக்கு. இது என்ன மாதிரியான விமர்சனம் சார்? ஒரு திட்டத்தை எடுத்தவன வந்து ஒரு வளர்ந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. முதலில் அது குழந்தையாக தான் பிறக்கும், அதுக்கப்புறம் தான் அது வளரும். அந்த திட்டத்தை
செயல்படுத்துவதற்கான அட்மினிஸ்ட்ரேஷன் கட்டமைப்பு நம்மள்ட்ட இருக்கு. அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுடைய காவலர்களுடைய எண்ணிக்கை 1,25,000 தான். தமிழக மக்கள் தொகை 8 கோடி. அதில் வெறும் 25,000 பெண்கள் தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சி காலத்திலும் இருந்தார்கள். அப்போ ஒன்னும் 10 லட்சம் பெண்கள் இல்ல சார். நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு தான் சார் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண முடியும். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. இந்த மாதிரி திட்டங்கள் அறிவிச்சு பணத்தை படிங்க, அப்படிதான் பண்ண முடியும். அப்துல் சார், என்ன இதுல நிர்வாகம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சுமன் சார் சொன்னாரு, அது பொலிட்டிக்கல் ரீதியான கேள்வி. நீங்க தூய சக்தி தானே, நாங்க தீய சக்தி. இது விமர்சனம் வந்து பொலிட்டிக்கல் ரீதன். கவர்னன்ஸ் ரீதியாக அரசில் இருக்கக்கூடிய நிர்வாகம் சார்ந்திருக்கக்கூடிய கேள்வியாக என்ன வைக்கப்படுகிறதுனா, ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தலோ பிரச்சனைகளோ நடந்தால் அதற்கு 1 மாதம் கழித்தோ 2 மாதம் கழித்தோ நாம் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்வது வந்து சரியானதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்று. ரெண்டாவது, நிர்வாகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் இவர்கள் தான் மாறி இருக்கிற தவிர நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், துறை அது மாறாதே. இப்போ ஆட்சியே இல்லைனாலும் சட்டம் ஒழுங்கு அப்படி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தானே சார் இருக்கும். அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? கண்டிப்பா. இப்ப வந்து ஒரே அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க, அரசுகள் மாறுகிறது, அப்போதும் நிர்வாகம் அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப எப்படி ஒரு அரசு இன்னொரு அரசை விட சிறந்த அரசாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும்? அதிகாரிகள் அவர்கள் தான். ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு கைவிலங்கிடப்பட்டுள்ளதா, இல்லை அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதுதான் வந்து நிர்வாகத்தினுடைய திறன். ஒரே அதிகாரி தான் ஒரு காலத்துல வீரப்பனை பிடிக்கிறார், இன்னொரு காலத்துல ஓரங்கட்டப்படுறாரு. ஒரே அதிகாரி தான் முன்னால ஒரு முதல்வரை கைது செய்கிறார், பின்னால் அவர் எங்கேயோ ஒதுக்கம் செய்யப்படுறார். அதனால அதிகாரிகளை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கில் சமரசம் இல்லாத சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மனித நேயத்துடன், மனித உரிமைக்கு உட்பட்டு அந்த அதிகாரிகள் நடக்க வேணும். சுதந்திரத்துக்காக என்ன வேணா பண்ணிடக்கூடாது. அப்துல், உங்களுடைய ஃபைனல் பாயிண்ட்ஸ். அதாவது இப்ப தொடர்ந்து சொல்றாங்க, குறிப்பாக வந்து ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒருத்தரோ அல்லது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒருத்தரோ மருத்துவராக இருக்கக்கூடிய ஒருத்தரோ தமிழக அரசியல்ல ஏதாவது ஒரு முக்கிய பதவிக்கு வந்தா அவரால் வந்து ஒரு சிறப்பான அரசாங்கத்தை கொடுக்க முடியும், அவர் ஒரு நல்லவர் அப்படின்ற மாதிரியும், சினிமா துறையிலிருந்து யாராவது ஒருவர் அரசியலுக்கு வந்து விட்டால் உடனடியாக அவரை வந்து ஒரு 2ஆம் கட்ட குடி, அவர் சினிமால இருந்து வர்றாரு. ஏன், சினிமா என்பதும் ஒரு துறை தானே. சினிமாவில் இருந்து தானே எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டினாரு. சினிமாவில் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தானே நீங்கள் இதற்கு முன்பு சொன்ன ஒரு இது. சினிமால இருந்து அவர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். கற்பழிக்கும் ஜல்சா கோழின்னு பாட்டு பாடி ஆடிட்டு எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தவரை எப்படிங்க நீங்க புகழ்ந்து பேசுறீங்க? என்ன சார் என்ன சார் சொன்னாரு? செல்வம் சார் ஒவ்வொருத்தரா பேசுவோம். கனிமொழியின் தாயார் ராஜாத்தி என்கிற தர்மாம்பாளுக்கு உங்களுக்கு என்ன உறவு? சட்டமன்றத்தில் கேள்வி. கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? என் மகள் கனிமொழியின் தாயார் சொன்னாரு. சட்டமன்ற குறிப்பேட்டில் இருக்கு. என்ன சார் பேசுறீங்க? ஒழுக்கத்தை பத்தி பேசுவதற்கு திமுகவிற்கு எந்த தார்மீகமும் கிடையாது. செல்வம் சார் ப்ளீஸ். சார் நாங்க மறுபடியும் சொல்றேன் சார். அது ரைட் ஐ ஹோல்ட் யுவர் பாயிண்ட். பேசும்போது நான் குறுக்கிடல. நான் ஒரு 2 நிமிஷம் பேசிக்க போறேன், அவ்வளவுதான். ஆமா, அதாவது அவர் ஒரு வந்திருக்காரு. என்ன இங்க தவறு நடக்குதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் திரைப்படத்துல நடிக்கிறாரு, பாடல்கள்ல பங்கேற்று இருக்காரு. எல்லா பாடல்களும் எனக்கும் தெரியும் சார். எம்பிட்டு இருக்கு ஆசைவோ மேல அதை காட்டவா, பாடி காட்டலாம். சினிமான்றது ஒரு துறை, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு. அந்த திரைப்படங்கள்ல அந்த பாடல் வரும், ஆடல் வரும், அது டைரக்டர் சம்பந்தப்பட்டது. புரியுதுங்களா? விஷயம் என்னன்னா, நம் கண்ணுக்கு முன்பு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், 1,75,00,000 வாக்குகளை கொண்ட ஒரு கூட்டம் நம் கண்ணை மறைத்து புதிதாக வந்த ஒருத்தருக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னா அது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, நாம் எங்கு கோட்டை விட்டோம்? முன்னாள் முதல்வர், தமிழக முதல்வராக இருந்தக்கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிருக்காரு, மினிஸ்டர்கள் தோத்து போயிருக்காங்க. நாம் என்ன கோட்டை விட்டோம் என்பதை எண்ணி பார்த்து நம்மை நாம் சரி செய்து கொள்வோமா, இல்லாவிடில் வாக்களித்தவர்கள் அத்தனை பேரையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றுவோமா? அவர்கள் அவர்களுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாக்களிப்பவர்கள் தானே வாக்களித்தார்கள். நாம எங்க கோட்டை விட்டோம் பாருங்க. சகிப்புத்தன்மையோட இருங்க. ஒரு சின்ன சகிப்புத்தன்மை தான், ஒண்ணும் இல்ல. அப்படி நாம் நம்மை சரிபார்த்து சீர்த்து சார், சகிப்புத்தன்மையோட இருங்க சார். கொஞ்சம் தகவல் இருக்க, ஒன்னும் ஆயிரல சார். மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் திமுக, ஒன்னும் கெட்டு போயிடல.
ஒரு சொன்ன வந்துட்டாரு விஜய் அவர்கள் வந்துட்டாரு, வேறு வழி இல்ல, பாஜகவினுடைய கைப்பா எந்தவித இன்ஃப்ளூயன்ஸும் அவருக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட அத்தனை கட்சிகளும் போய் ஆதரவு கொடுத்து அவருடைய அரசை வழிநடத்துவதற்கு கூட உற்ற துணையாக இருக்கிறோம். அவர் கொஞ்சம் ஆளட்டும், நாம் எங்கு கோட்டை விட்டோன்றத பாருங்க, அதை நம்ம சரி செய்வோம், மீண்டும் வாய்ப்பு வரும். இதற்கு முன்பே குறிப்பாக சொல்லி முடிச்சிடறேன், 91 தேர்தலில் எல்லா வேட்பாளர்களும் தோற்று போன பிறகு கூட கலைஞர் ஒரே ஒருவர் வெற்றி பெற்றிருந்தார். அப்போது கூட கலைஞர் இந்த அளவுக்கு எதுவும் பண்ணல சார். நாம் புலம்ப வேண்டிய வேலையில் நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம் என்பதை மட்டும் சீர்தூக்கி பார்த்தால் போதும். ஓகே, ஒரே ஒரு முடிச்சுக்கிறது வாய்ப்பு சார், எனக்கு ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா செல்வம் சார், ஒரு நிமிஷம் அப்துல் பேசுங்க. ஆமா, இப்ப தேர்தலுக்கு முன்பு ஒரு எம்பி சீட்டு, தேர்தலுக்கு பின்பு ஒரு எம்பி சீட்டுன்னு கேட்டீங்க சார். தேர்தலுக்கு முன்பு நீங்க எம்பி சீட் ஒன்றும் சும்மா கொடுக்கல. நாங்கள் உங்களிடம் கேட்டது 41 தொகுதிகள். நீங்கள் 41 தொகுதிகளை எங்களால கொடுக்க முடியாது, குறைத்து கொடுத்ததுக்காக கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? இன்னொன்னு சொல்லிடுறேன், தேர்தலுக்கு பிறகு கொடுக்கப்பட்டது தாவேக ஆட்சியை தமிழகத்தில் காலூன்ற வைத்ததில் முக்கிய பங்காற்றிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அது முன்னாள் தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு தெரியும், அவர் தன்னுடைய நிலைப்பாட்டுக்காக கொடுத்தாரு. இன்னொன்னு சொல்லி முடிச்சிடுறேன், ஏதோ நாங்கெல்லாம் கருத்து சொல்றோம்னு சொன்னீங்களே, 98ல ஜெயலலிதா அம்மா ஆதரவு வாங்கினப்போ வாஜ்பாய் அரசுக்கு ஓடி போய் ஆதரவு கொடுத்தீங்களே, கம்யூனிஸ்ட் மற்றும் நீங்க கம்யூனிஸ்டுகளுடன் தமாகவுடன் கூட்டணியில் இருந்து விட்டு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேவை என்றவுடன் கேட்காமலே போய் வாஜ்பாய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்களே, குஜராத் கலவரம் நடந்த பிறகும் 2 வருடம் அமைச்சரவையில் இருந்தீங்க, நீங்க கருத்து பேசலாமா சார்?